கர்த்தர் நல்லவர். 5 Psalms 1 Proverb டெய்லி என்கிற சீரீஸ்க்கு உங்களை நாங்கள் வாழ்த்துகிறேன், வரவேற்றுகிறேன். இன்றைக்கு டே 12, Psalms 56 to 60, சங்கீதம் 56ஆம் சங்கீதம் முதல் 60ஆம் சங்கீதம் வரைக்கும், Proverbs chapter 12, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் இன்றைக்கி வாசிக்கலாம். ஜெபத்தோடு கேளுங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. ஆமென், ஆமென். God bless you. சங்கீதம் அதிகாரம் 56. தேவனே எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதியிருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? சங்கீதம் அதிகாரம் 57. எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். சேலா. தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். சேலா. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுர மண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானம் பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. சங்கீதம் அதிகாரம் 58. மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்துக் கொடுக்கிறீர்கள். துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே, பால சிங்கங்களின் கடவாய் பற்களை நொறுக்கி போடும். கடந்தோடுகிற தண்ணீரை போல அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது.
கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒளிந்து போவார்களாக. சிறையின் முதிரா பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளின் சூடேறு முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். சங்கீதம் அதிகாரம் 59. என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவையும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெலும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும். சேலா. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர். புற ஜாதிகள் யாவரையும் இகழுவீர். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர்களை கொன்று போடாதேயும். என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். சேலா. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணும். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். சங்கீதம் அதிகாரம் 60. தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர். மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியருளும். பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர். அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும், அது அசைகின்றது. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர். தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். சேலா. உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் களி கூறுவேன். சீக்கேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்பிராயிம் என் தலையின் பலன். யூதா என் நியாய பிரமாணிகன். மோவாப் என் பாத பாத்திரம். ஏதோமின் மேல் என் பாத ரட்சியை எறிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக் கொள். அரணான பட்டணத்திற்கு என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். God bless you. இப்போது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்கலாமா? நீதி
புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். துர்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான். நீதிமான்களுடைய வேரோ அசையாது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். இலைச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள். துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள். நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாய் இருந்தும் பணிவிடை காரணமுள்ளவன் உத்தமன். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். இலைச்சையை மூடுகிறவனோ விவேகி. சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். மூடருடைய இருதயமோ மதியீனத்தை பிரசித்தப்படுத்தும். ஜாக்கிரதையுள்ளவருடைய கை ஆளுகை செய்யும். சோம்பேறியோ பகுதி கட்டுவான். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் மரணம் இல்லை. Amen. God bless you. God bless you. God bless you.